பண்றது? அங்கங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கடைசியில பார்த்தா வீட்டுக்கு மேல ட்ரம் மேல உட்காந்துருந்தானா? அட பாவி பையன், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு அந்த வேலை பாக்குறானா? ஐயோ, அந்த அளவுக்கு பண்ணிட்டாமா. அவங்க அம்மாவா ஊர் முழுக்க தேடிட்டா, நம்ம வீடு சந்து முந்துன்னு. நாங்களும் சொல்றோம், ஏமா வீட்டுல ஒழுங்கா பாத்தியான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் பார்த்தமா இல்லம்மாண்ணா. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி தண்ணியை மேல ட்ரம்ல போட்டு விடுவான், வீட்டுல சுத்தமா தண்ணி இல்லைன்னு போட பார்த்தாதான் மேல இருந்து கத்துனானாமா, எம்மா மோட்டர் ஆஃப் பண்ணுன்னு. அப்பதான் தெரிஞ்சது இந்த பையன் அந்த ட்ரம்முக்குள்ள இருந்தது. இந்த காலத்து பயலுக்கு என்னென்ன வேலை பண்றானுங்க பாருங்க. படிங்கடான்னு சொன்னா படிக்க மாட்டேன்றதுக்கு படிக்கிறதுக்கே பயப்படுறானுங்கம்மா. என்னமோ படிச்சு என்னமோ நமக்கு கொடுக்குற மாதிரி. இவங்க படிச்சு இவங்க நல்லா இருந்தா இவங்க எதுக்கு தானே நல்லது? அப்புறம் வருங்காலத்தில் இவனோட படிக்கிற பசங்க எல்லாம் நல்ல நிலைமைக்கு வரும்போது இவன் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா பெத்தவங்களை தானே வந்து பேசுவான். அன்னைக்கு நான் அப்படி பண்ணாலும் நீ என்னை அடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டியதானே, நீ எதுக்கு என்ன அனுப்ப விட்டேன்னு இவனை தானே கேட்பாங்க. என்ன பள்ளிக்கூடம் போறானா இல்லையா? எங்க பள்ளிக்கூடம் போறேன்னு கிளப்பி விட்டாலே போதும், தலை சுத்து வந்துடும், மயக்கம் வந்துடும், வாந்தி வந்துடும், வயிறு வலி வந்துடும். ஐயோ, அவளும் சரி 2ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் தானே இப்படி இருக்கான், போக சரியா போயிடும் அப்படின்ட்டு இருக்கா. நான் சொன்னேன், ஏம்மா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்றானா, பள்ளிக்கூடத்தில் டீச்சர் எதாவது அடிக்கிறாங்களோ என்னவோ, இல்லை ஃப்ரெண்டுங்க தான் அடிக்கிறீங்களோ என்னவோ, நீ என்னன்னு பாரு முதல்ல. அதை இல்லையா வேற பள்ளிக்கூடத்தில் கூட சேர்த்து விடு அப்படின்னு சொல்லி விஷயத்துல எல்லாம் அரவிந்தெல்லாம் குறையே சொல்ல முடியாது. பால் அடிக்கலாம் டானி கிளம்பி போயிடுவான். அதுவும் இல்லாமல் அங்கே மதியானம் சாப்பாடு முட்டை மாவு அது இதுன்னு கொடுப்பாங்களா, அதனால அவன் பாட்டுக்கு போய்க்குவான். அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பிரச்சனை இல்லை. வருங்காலத்தில் அதுங்க படித்து நல்லா இருக்கணும்ல. மடி மருமவளே, அவங்கெல்லாம் ஊட்டியில அடிக்கடி டீ வச்சு குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நிமிஷத்துக்கு நிமிஷம். அந்த பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு டீயை வச்சு குடுமா, அவங்க குடிக்கட்டும். ஐயோ வேணாங்க சம்மந்தி, அங்கே ஊட்டியில குளிரா இருக்கும், அதனால நிமிஷத்துக்கு நிமிஷம் டீயை வச்சு குடிப்போம். இங்க வேற வெயிலா குடிக்க ஒரு மாதிரி இருக்கு. எலுமிச்சம்பளம் இருக்கு, வேணா பறிச்சுட்டு வந்துட்டாரே, ஜூஸ் கீது எதுவும் போட்டு குடுக்குறீங்களா, குடிக்கிறீங்களா? வேணாங்க சம்மந்தி, வேணும்னா குடிக்கிறேன். இந்த மதியானம் சாப்பாட்டு வேலை ஆக்கிட்டு இருக்கு, பாப்போம் அப்புறமேட்டுக்கு. ஃப்ரிட்ஜ் இருந்தா கூட அதுல ஐஸ் கட்டி எல்லாம் இருக்கும், நம்ம வீட்டுல அது வேற இல்ல. சரி, இது போயிட்டு சிம்ரன் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஐஸ் எதுவும் கட்டி வாங்கிட்டு வரேன். ஜூஸ் எதுவும் போட்டா அதுல போட்டா நல்லா குளுன்னு இருக்கும். சொல்லுங்கப்பா. எப்பா முதல்ல இந்த தம்பிக்கிட்ட வேலைக்கு சொன்னேன் பத்தியா, மாப்பிள்ளைக்கு பெயிண்டிங் வேலையெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியலனால அவருக்கு எல்லா வேலையும் தெரியுமாமா. சரிங்கப்பா. எலக்ட்ரிஷியன் வேலையிலேருந்து எல்லா வேலைக்கும் தான் மாமா போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்பயும் நம்ம வீட்டுக்குள்ள பெயிண்ட் அடிக்கிறதுனா நான் தான் பண்ணுவேன், காசு கொடுத்தலாம் யாரும் ஆளெல்லாம் வைக்கிறது இல்லை, அதனால எனக்கு எல்லாம் தெரியுமாமா அப்படின்னாரு. அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் வரும்போது மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்துடுறோம். சரிங்கப்பா. அப்புறம் நம்ம வீட்டில் இருந்தாலும் சங்கட்டப்படுவாரு, அதனால ஒரு வீடு ஒன்று பார்த்துடணும்ப்பா. நம்ம மருமக கூட சொல்லிச்சுல, அவங்க தெரிஞ்ச பொண்ணு வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குன்னு, அந்த வீட்டு என்ன இதுன்னு கொஞ்சம் கேட்டுக்கிறியா? ஏப்பா நம்ம வீட்டுக்கு வராரு, நம்ம ஊருக்கு வராரு, நம்ம வீட்டில் இருந்து வேலை வெட்டியே பார்க்கட்டும். இங்கே யார் என்ன சொல்ல போறா? இதுலேயும் ஒத்தையில் அங்கே இருந்து அவர் தனியாக ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு என்ன வேலையை பார்ப்பாரு? அப்படிதான்டா நானும் சொன்னேன். அங்க நம்ம வீடு கடலாட்டம் கிடக்கும்போது மாப்பிள்ளை எதுக்கு வேற பக்கம் போய் இருக்கணும், நம்ம வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு. அதுவும் இல்லாம புள்ள என்ன சொல்லுதுன்னா, அப்ப நானும் தான்பா வாரேன் அப்படின்னுது. மாப்பிள்ளை நீ எல்லாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், நானும் அங்க போயிட்டேன்னா இங்க அம்மாவுக்கு ஆதரவு இல்லாம போயிடும், நீ இங்க இருந்து பிள்ளையெல்லாம் பாத்துக்க வச்சுக்க, நான் அங்க இருந்து சம்பாரிச்சு போடுறேன் வைக்கிறேன்றாரு. அதுவும் இல்லாம சம்மந்தியம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்படி மாப்பிள்ளை போயிட்டு சம்பந்தம் பண்ண குடும்பத்துல போய் இருந்தாருன்னா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, தனி வீடா இருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எப்பா 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வான். அந்த 4 பேர் வந்து நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னா வந்து நிப்பான்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தனும் நிக்க மாட்டான். இப்ப இவர் வாங்குற சம்பளத்துல தனியா வீடு பார்த்து வாடகை கட்டி கரண்ட் பில்லு கட்டி சாப்பாட்டுக்கெல்லாம் வாங்கி போட்டு ஜாமான் சட்டெல்லாம் ரெடி பண்ணி அதை பண்ணுவாரா, இல்ல சம்பாரிச்சு அங்க வீட்டுக்கு கொடுப்பாரா? 10 காசு மிச்சம் பண்ணணும்னு தானே இங்க வர சொல்றோம். இங்கன்னா நம்ம வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டாருன்னா சாப்பாடு செலவு மிச்சம், சம்பாதிக்கிற காசு அப்படியே மிச்சமா இருக்கும், அப்படியே வீட்டுக்கு அனுப்பலாம் வைக்கலாம். அதுவும் சரிதான். இங்க என்ன நம்ம வீட்டுல என்ன வீடு இல்லையா, இல்ல ரூம் இல்லையா? இங்க வந்து இருக்கிறதுக்கு என்னவாமா நீங்க சொல்லுங்க. சும்மா அவர் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சரிடா, அப்ப அந்த தம்பிக்கிட்ட சொல்லிடுடா, வேலைக்கு தான் ஆளை யாரையாவது போட்டுற போறாரு, நம்ம இங்க ஆள் இருக்குன்னு சொல்லிடு. அப்புறம் ஒரு கார்டு ஒன்று பார்க்க சொன்னேன், அது என்னன்னு பாத்துரு சாமி. அவங்களுக்கு எதுவும் ஒன்று வாங்கி போட்டுருவோம். அவங்க ரொம்ப கஷ்டம்டா, மாப்பிள்ளைக்கு வேலை இல்லை, கல்யாண நேரத்துல ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வேலை இல்லையா? என்னாச்சுப்பா? அதான் அந்த ஆர்வம் தான், மாப்பிள்ளை வேலை செய்யற இடத்துல அது இதுன்னு சொல்லி அவன் வேலைக்கு செஞ்சுட்டானமா, மாப்பிள்ளை வேலைக்கு வேணான்ட்டாங்களாம். அவரும் இப்போ வீட்டில் தான் இருக்காரு. சரி, வீட்டில் இருக்கிற நேரத்தில் இந்த கல்யாணம் சொல்லி முடிச்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அதுக்கு தனியாக லீவை போட்டுக்கிட்டு கிடக்கணும் அப்படின்ட்டு தான் சரி அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்காரு. ஓ சரிப்பா. காலேஜ் கிளம்பிட்டானாப்பா? அவன் கிளம்பிட்டான்ப்பா. மருமகன் என்ன பண்ணுது? அவன் என்ன பண்ணுவா, கழுத கட்டா குட்டிச்சு அவரு, ஏதாவது சமயக்கட்டுல ஏதாவது உருட்டிக்கிட்டு கிடப்பா. சரி சாப்பிட்டீங்களா? எங்கப்பா சாப்பிடுறது, இப்பதான் எந்திரிச்சேன். மணி இத்தனை ஆகி போச்சு, இப்பதான் எந்திரிச்சியா? ஆமாம்பா, ராத்திரி எல்லாம் இங்க மழை,
அதான் ராத்திரி தூக்கமே இல்லை, அதான் தூங்க முடியலன்ட்டு லேட் ஆகி போச்சு காலையில எந்திரிக்க. மழை வந்துச்சா? விரவெல்லாம் எடுத்து மூடி வச்சிங்களா என்ன? அதெல்லாம் மூடி பக்காவாக கவர் பண்ணி வச்சாச்சுப்பா. அதெல்லாம் படுதா போட்டு வைக்கவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பத்திரமா இருக்குது. நீங்கள் விசேஷத்துக்கு எப்போ வைக்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்க, கிளம்பி வாரேன் சரியா? சரிடாப்பா. எதுவும் பாத்திரம் மண்டை எதுவும் வாங்குற மாதிரி இருந்தா கூட நம்ம எதுவும் வாங்கி கொடுப்போமா எப்படி? வாங்கி கொடுப்போம்பா. அப்புறம் யாரு உமாவும் என்ன நம்ம வீட்டு புள்ளத்தான், அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம உதவி செய்யலைன்னா எப்படி? அவங்க காலத்துக்கெல்லாம் அவங்க அப்பா ஊருக்கே சாப்பாடு போட்ட மனுஷன். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு நம்ம எதுவும் பார்க்காம வைக்காம இருக்க முடியுமா? அது நம்ம தங்கச்சி வாழ்கிற குடும்பம் வேற. அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா, என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க, பார்த்துக்கலாம். சரியா? சரி பாரு. நாங்களும் வேலைக்கு போயிட்டு நாங்களும் வீட்டுக்கு வா, மருமக ஒத்தையில இருக்கோம். சரி வைக்குமா? சரிங்கப்பா. உங்க 2 பேத்துக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுப்பா, எதுவும் வாங்கி கொடுக்காம இருக்காத, பிள்ளைங்களை பட்னி போடாம. ஆமாம் ஆமாம், அவள் பட்னியாக தான் கிடக்குறா. ரைஸ் வேணுன்றா, லெக் பீஸ் வேணுன்றா, அதெல்லாம் சொன்னால் அவ்வளோத்தான். எவன் தான் இந்த சமைக்கிற வேலையெல்லாம் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அதுவும் லேடிஸ் தான் சமைக்கணும்னு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அவனை உண்டெல்லாம் நாக்கிடுவேன். ஓய் ஓயா சமைச்சாச்சா? பசிக்குதுமா? அதுவும் வேலைக்கு நேரம் ஆகிப்போச்சு, 9 மணி ஆக போகுது. எந்திரிக்கிறது 8:45, காக்கா குளியல் மாதிரி 5 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வர்றது. 9 மணி ஆனோடனே சோறாச்சான்னு வேண்டியது. நான் என்ன ஆக மாட்டேங்குது நான் சொல்கிறேன். வச்சு 1 மணி நேரம் ஆகுது, இன்ன வரைக்கும் விசிலு வரல, ஒன்றும் வரல. ஆகும்போது ஆகும், போய் உட்காருங்க போங்க. 1 மணி நேரம் ஆகுதா? ஏடி 1 மணி நேரம் ஆகுதுன்னா அது கருகிது போயிடுச்சு என்னன்னு தெரியலையே. கருகுனா வாசம் வராதா? பைத்தியக்காரியை என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? நான் என்ன பண்ணேன்? அடுப்பே பத்த வைக்கல, 1 மணி நேரம் ஆச்சுன்றியா நீ? நான் பத்த வச்சு விட்டுட்டு நானும் இந்த பாத்திரம் கழுவி வச்சுட்டேன், வீடெல்லாம் கூட்டி வாசலை கூட்டி எல்லாம் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் விசில் வரலையா? அடுப்பு பத்த வைக்காம இருப்பேன்ற. இதெல்லாம் சூடாக தானே இருக்கு. ஐயோ கேஸ் முடிஞ்சு போச்சே. என்னது கேஸ் முடிஞ்சு போச்சா? ஐயோ ஐயோ அத்தை, கேஸ் முடிஞ்சு போச்சா அத்தை? கேஸ் முடிஞ்சு போச்சா? அதுக்கே இந்த கத்து கத்துற? கேஸ் முடிஞ்சதுன்னா இன்னொரு கேஸ் எடுத்து மாட்ட வேண்டியதானே? தானே மாட்டுறதுக்கு, கேஸ் தான் சுத்தமா இல்லையே. இப்ப அதனால என்னடி? ஏண்டா அத்தை கேஸுக்கு போன் பண்ணா வரும்ல, அதனால போன் பண்ணி வரட்டும். நான் தான் சொல்றேன்ல, என் கொத்து சாவியை இடுப்புல இருந்து கழட்டி அவகிட்ட கொடுத்தல்ல, உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும். நான் அந்த பொறுப்பா கேஸ் முடிகிற நேரமா பார்த்து கேஸ் முடிய போது அப்ளை பண்ணு வாங்கணும்னுவே உன் பொண்டாட்டி ஏதாவது ஒண்ணு கண்டுக்கிட்டாளா? குடும்பம் நடத்துற லட்சணத்தை பாத்தியா? அம்மா இருக்கிறதுல வயிற்றுல கலப்பாதம்மா. இப்ப சாப்பாடு கூட எதுவும் செய்யல, அவ எல்லாத்தையும் குக்கர்ல மூடி வச்சிருக்க, இன்னும் சோறு குழம்பு ஆக்காம. ஐயோ ஆண்டவனே, ஏன்டி இப்படி? கேஸ் இப்ப கிடைக்க மாட்டேங்குது, தட்டுப்பாடா கிடக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதுல இந்த கன்றாவி வேறயா? ஐயோ இப்போ என்னங்க பண்றது? என்ன பண்றதுடா? வெளிய 4 கல்ல எடுத்து வச்சு அடுப்ப பத்த வச்சு வை. என்னது 4 கல் எடுத்து வச்சு நான் விறவடுப்பு பத்த வைக்கணுமா? முடியவே முடியாது. என் ஜென்மத்துக்கு நான் விறவடுப்புல எல்லாம் சமைச்சதே கிடையாது. ஏன் இத்தனை வருஷம் சமைக்கலன்னா இப்ப சமைச்சு பழகு. இங்க பாருங்க, எனக்கெல்லாம் அதெல்லாம் முடியாது. போங்க போய் சிலிண்டர் எடுத்துட்டு போய் கேஸை புடிச்சிட்டு வாங்க. வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, இப்ப நான் எங்கன்னு போய் வாங்கிட்டு வர்றது? அப்ளை பண்ணாலும் இப்ப கிடைக்க போறது இல்ல. எனக்கு இப்ப கேஸ் இல்லைன்னா வேலை ஆகாது. புள்ளைய வேற வச்சிருக்கோம், அவனுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் பால் காய வச்சு தரணும், தண்ணி சூடு பண்ணணும், ஊறுபட்ட வேலை கிடக்குதுங்க. ஐயோ இப்ப என்ன பண்றது? நான் இங்கன்னு எங்கன்னு போய் அலையிறதுன்னே தெரியலையே. நீங்க வேலைக்கு போய் சம்பாதிங்க, இல்ல சம்பாதிக்காம கூட போங்க, ஆனா எனக்கு கேஸ் வந்தே ஆகணும். ஐயோ என்னடா இது நமக்கு வந்து சோதனை. ஆமா கேஸ்னா மட்டும் உன் பொண்டாட்டி தினந்தோறும் கிப்பனுமா ஆக்கி போட்டு தள்ளிடுவா. இருக்கும்போதே ஒன்றும் ஆக்க மாட்டா, இல்லாத போது சொல்லவா வேணும்? கடையில தான் வாங்கி தின்னுக்கிட்டு திரிக்கிறா ராத்திரியானா. எனக்கு என்ன தெரியாமையா இருக்கு? போய் 3 பேருக்கு கடையில வாங்கிட்டு வா. மாமியார் கணக்கு கண்டுபிடிச்சிருச்சு. ஐயோ இப்ப நான் சோத்துக்கு அலையணும், இந்த கேஸும் பிடிக்கணுமா? என் நேரம். அப்பா டைம் ஆயிடுச்சுப்பா, போலாம்ப்பா. 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. அரவிந்த் நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. சரி உனக்கு டிக்கெட் ஆல் டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்ட தானேமா? அப்புறம் அதை விட்டுட்டு இதை விட்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டா இது பண்ணக்கூடாது. எல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை எடுத்து பார்த்துட்டேன்ப்பா. ராணி உன்னை கொஞ்ச நேரம் அடுப்படியில இருக்க விட மாட்டான். ராணின்னு ஏலம் போட்டுக்கிட்டு போ, என்னன்னு போய் கேளு. கூப்பிட்டுட்டே இருப்பீங்களா? என்னங்க
பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வந்துடுறேன். சரியா? ஆ சரிங்க. அரவிந்தையும் கூட்டிட்டு போறீங்களா? ஆமாம்மா, வீட்லயே இருந்தா படிப்பு கெட்டு போயிடும். ஏதோ சின்ன பிள்ளைகள்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சா தான் அப்புறம் பெருசானோடனே அவங்க ஒரு சொந்த காலில் நிக்க முடியும். சரிங்க, 2 பிள்ளைங்களையும் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. என்ன பள்ளிக்கூடம் கிளம்பியாச்சா? ஆமாங்கம்மா, போய் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வந்துடலான்னு. சரி, செலவு காசு தரவா? ஐயோ வேணாமாமா, ஒரு தடவை கொடுத்து பழக்கினா அப்புறம் அதுவே பழக்கமா போயிடும். நான் செலவுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் காசெல்லாம் கொடுக்கறது கிடையாது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? பிள்ளைங்க 4 பேர் ஒண்ணா உட்காந்து கடையில வாங்கி சாப்பிடுங்க வைக்குங்க. பிள்ளைங்க கிட்ட காசு இல்லாம இருந்தா என்ன பண்றது? அப்பா அதெல்லாம் வீட்ல இருந்தே ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ சரி. என்னதான் இருந்தாலும் கையில ஒரு 15 இருந்தா பரவாயில்ல தானே? நீங்க மாமா சின்ன வயசுல அந்த காசு கொடுத்து பழக்கறதுலாம் இல்ல. நீங்க பாட்டுக்கு வளரட்டும் மாமா. அதெல்லாம் கொடுத்து பழக்கணும், அப்புறம் அதுவே பழக்கமா போயிடும். இருக்கும்போது கொடுப்போம், இல்லாத போது எப்படி கொடுக்கறது? அப்புறமேட்டுக்கு பிள்ளைங்க அதையே கேட்டு வாங்க பழகிருங்க. அதனால அதெல்லாம் கொடுத்து பழக்கறது இல்ல. சரிங்க மாப்பிள்ள. சரி, பிள்ளைங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. தாத்தா நீங்க வீட்ல தானே இருப்பீங்க? ஆமாண்ட தங்கம். இருங்க நான் பால்வாடி போயிட்டு வந்துடுறேன். சரிடா. சரி போயிட்டு வரேன். சரிங்கப்பா. எம்மாடி, உங்க அண்ணனுக்கு ஃபோன் போட்டு பேசினமா? என்னப்பா சொன்னாரு? அதான் அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அந்த பையன்கிட்ட கேட்க சொன்னேன். வீடு ஒன்று பார்க்க சொன்னேன். உங்க அண்ணன் வீடெல்லாம் ஒன்று பார்க்க வேணாம், வீடெல்லாம் பார்த்தா அதுக்கு தனியா வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், சாப்பாட்டு செலவுன்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிறது பாதி அதுக்கே போயிடும். அப்புறம் ஒன்றும் மிச்சம் பண்ண முடியாது. அதனால நம்ம வீட்டுல இருக்கட்டும் அப்படின்றான். என்னப்பா அண்ணி ஏதோ நினைச்சுக்கிட்டா என்ன பண்றது? எம்மாடி, அந்த வீடை கட்டும் போதே எனக்கு 2 பிள்ளைங்களுக்கும் தனித்தனி ரூம்னு வச்சுதான் கட்டினது. சரியா? இப்ப என்ன, உங்களுக்குன்னு இருந்த ரூம்ல அந்த பேராண்டி படுத்து கிடக்கான். அப்புறம் நீங்க வந்துட்டீங்கன்னா அவன் பாட்டுக்கு வெளியே படுத்துக்குவான், இல்லைன்னா அவங்க அம்மா அப்பாவோட போய் படுத்துக்குவான். அதெல்லாம் நீங்க எதை பத்தி யோசிக்க கூடாது. சரியா? உனக்கும் அந்த வீட்டுல முழு உரிமை இருக்கு. மாப்பிள்ள அங்க வந்து இருக்கட்டும், நீயும் வேணா வா, பாத்துக்கலாம். சரிங்கப்பா. சரி இருங்க, இந்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னைக்கு வேற துணியெல்லாம் ஊறுப்பட்டது கிடக்கு. அதுவும் இல்லாமல் பெட்ஷீட் தலைவாணியெல்லாம் துவைச்சு போடணும்னு அத்தை வேற சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் ஆத்தங்கரைக்கு போகணும். அதான் மதியானம் சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கோம். முடிச்சுட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எதுவும் காப்பி எதுவும் வேணுமா? காப்பி எதுவும் வச்சா கொஞ்சம் பரவாயில்ல தான். சரிப்பா, நான் தான் வச்சு எடுத்துட்டு வரேன். இந்த வீட்டில் எல்லா வேலையும் நானே பண்ணணும். ஒரு தண்ணி கூட பிடிச்சி ஊற்ற மாட்டேங்கிறாரு இந்த மனுஷன். காலையில் எந்திரிச்சு ஒரு வேலை வெட்டி இவங்க பார்த்தா தானே நம்ம ஒரு வேலை வெட்டி பார்க்கறது. எந்திரிக்கிறது 9 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி எந்திரிச்சுட்டு சாப்பிட வேண்டியது, குளிக்க வேண்டியது, தடன்னு 9:30 மணி ஆனோடனே வேலைக்கு ஓட வேண்டியது. மல்லிகா இங்க இருக்கியா? நான் உன்னை வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வாங்க சாமி கும்பிடுவோம். இந்த நக்கல் தானே ஆகாதுன்னுது. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? தண்ணி வந்துகிட்டு இருக்கு, தண்ணி பிடிச்சி ஊத்திட்டு இருக்கேன்னு தெரியலையோ? சரி கத்தாத. அக்கம் பக்கத்துல எல்லாம் ஆள் இருப்பாங்க, எதுவும் நினைச்சுக்குவாங்க. ஆமா அவங்க எதுவும் நினைச்சுக்குவாங்க. வீட்டுல ஒரு வேலை வெட்டி பாக்குறீங்களா? காலையில எந்திரிக்க வேண்டியது, டான்னு மணி அடிச்சாப்புல குளிச்சுட்டு வேலைக்கு ஓட வேண்டியது. ஒரு வேலை ஒண்ணு பாக்குறீங்களா? ஏண்டி காலையில நீ எத்தனை மணிக்கு எந்திரிச்ச? எங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா 6 மணிக்கு எந்திரிப்ப. இன்னைக்கு நீயே 8:30 மணிக்கு தான் எந்திரிச்ச. நீ எந்திரிச்சுட்டு என்னைய சொல்றியா? கொஞ்சம் நீ தான் நேரங்காலமா எந்திரிக்கணும். வீட்டில் தானே இருக்க, அப்புறமேட்டு உட்காந்து தூங்க வேண்டியதான். நான் வேலைக்கு போயிட்டு களைப்புல தூங்குறேன். உனக்கு என்ன? அதானே, வீட்டுல நான் சும்மா தானே கிடக்கேன். அதனால நீங்க இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. சரி குடத்தை கொடு, நான் தூக்கிட்டு வரேன். ஒன்னும் வேணாம்ப்பா, நானே தூக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் குடம் தூக்குனே வச்சேன்னு நீங்க சொல்லுவீங்க. அது எனக்கு எதுக்கு? அடியே அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, குடத்தை கொடுடி. நல்ல நாளே ஒரு வேலை செய்ய மாட்டீங்க. இன்னைக்கு நீங்களா வழியக்க வந்து கேக்குறீங்க. என்ன எதுவும் உள்குத்து கிழ்குத்து இருக்கா? இங்க பாரு, என்னைக்கும் கட்டுன புருஷனை நம்பணும். இப்படி நம்பாம இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நானும் இத்தனை வருஷம் உங்க கூட குப்பை கொட்டியிருக்கேன். எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? என்ன விஷயம்? மாப்பிள்ளை வாராராமா இங்கே இருந்து வேலை பார்க்கறதுக்கு. அதனால நம்ம பையன் ரூமெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வை. அந்த அவனை வந்துட்டு நம்ம ரூமில் படிக்க வைக்க. அது சொல்ல தான் சொன்னேன். மணி ஆயிப்போச்சு, நான் குளிச்சு கிளம்புறேன். நாக்கில் நான் தேன் தடவை மாதிரி பேசும்போதே நினச்சேன், என்னடா எதுக்கு வந்து ஆள் அடி போடுறான்னு. இப்போதானே தெரியுது. ஊரில் உள்ளவங்களுக்கு ஆக்கி கொட்டணுன்னே நான் வரம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் போல இருக்குது. இந்த குடும்பத்துக்கு எம்பிட்டு தான் நான் செஞ்சு தொலைகிறதுனே தெரியல. சி, அவன் ஊரில் இருக்க மாட்டானுங்களா? பொழப்பில்லைன்னா போய் வேற எங்கிட்ட போய் இருக்கணும். அதை விட்டுவிட்டு இதுங்க வேற இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு இப்போ வரவனுக்கெல்லாம் நம்ம ஆக்கி வடிச்சு கொட்டணும். புருஷனை முண்டாட்டி ஒரு வேலை செய்ய மாட்டாங்க கையை தொட்டு. மொத்த குடும்பத்துக்கு ஆக்கி போடுறதுக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கேன். கேட்டால் நீ வீட்டில் சும்மா தானே இருக்குன்னு ஒரு நாளைக்கு இருந்து பார்த்தா தானே தெரியும். காலையில் எந்திரிச்சது ராத்திரி தூங்குற வரைக்கும் இவங்க எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டு துணிமணி துவைச்சு பாத்திரம் மண்டம் கழுவி ஒரு நிமிஷம் ஓய்வு இருக்கு. இதில் வேற ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் ஆக்கி கொட்டணும். வரட்டும் மூஞ்சி அடிச்ச மாதிரி 4 பேசி விட்றேன். அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு அவன் பார்த்து போவானுங்க. ஏற்கனவே 10 காசு மிச்சம் பண்ண விடுறது இல்லை. தொங்கச்சி குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆடுறாங்க. இவன் அதுக்கு மேலே ஆடுவான். என் தொங்கச்சி பாவம், பிச்சை எடுக்கிறா பாவம், அப்படி இப்படின்னு இங்கே எந்தெல்லாம் வலிச்சு கொடுத்துருவான். இவன் ஊருக்கு போகிற மாதிரி போய் அங்கேயும் அதை இதுன்னு வாங்கி கொடுப்பான் வைப்பான். நமக்கு 15 சேர்க்கறதுக்கு குடும்பம் இல்லை, நம்மளுக்கு அழிக்கணும்னே இந்த குடும்பம் இருக்குது. ஏன் அவன் சம்பாதிச்சா தனியாக ஒரு வீடு பார்த்து இருக்கிறதுக்கு என்ன? இந்த வீட்டிலே தான் வாழணுமோ? எல்லாம் இவங்கள சொல்லணும்.
வரட்டும் வரட்டும், நான் நேக்கா பேசி அப்படியே துரத்தி விடுறேன் பாரு. இவனுங்களுக்கெல்லாம் பாம்புனியுமே பார்க்கக்கூடாது. இங்கே வந்தால் மட்டும்தான் அண்ணி நொண்ணி அப்படி இப்படின்னு வானுங்க. அங்கே போனால் கண்டுக்க கூட மாட்டானுங்க. ஏன் ஒரு கறி ஆக்கி போகிறது கூட அம்பிட்டு கணக்கு பார்ப்பானுங்க. ஆனால் அவனுங்களுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு நல்லா ஆக்கி கொட்டணும், நல்லா தின்னுபிட்டு நம்மளையே யார் என்னன்னு கேட்டுட்டு போவானுங்க.